அதான் அவர் சாதாரண கேலி கிண்டல்களை ரொம்ப கோவமா எதிர்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் திடீர்னு ஐயாவுக்கு என் மேல லவ் வந்துடுச்சு. ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு கொஞ்சம் சுத்தரல விட்டேன். இந்த 6 மாசமா வீட்டுல ஒரே தொல்லை, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதான் நேத்து அவர் ஒரு பூச்செடியும் உங்க கவிதையும் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தப்போ உடனே ஓகே பண்ணிட்டேன் என்று தன் கதையை சொல்ல வாயை பிளந்த வர்த்தினி, அது என் கவிதைன்னு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாய் வினவ, கொஞ்ச நேரம் அடக்க முடியாமல் சிரித்த சுஜி, அந்த கிரீட்டிங் கார்டு எண்டுல கவிதை களவாடப்பட்டது உரிமை வர்த்தினி பஞ்சவர்ண கிளியோடது. இதோட நீ என் லவ்வ ஓகே பண்ணலன்னா அப்பா அம்மாவுக்காக அவர் காலேஜ் டேஸ்ல எழுதின கவிதைகளை இனி களவாட வேண்டி வரும். அந்த கொடுமையெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும். சோ பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு எழுதியிருந்தார். இந்த முறை இருவரும் சேர்ந்து சிரிக்கையில் கையில் குளிர்பானங்களுடன் அங்கே வந்த அசோக், அப்பா இந்த பொண்ணுங்க சேர்ந்தாலே ரகசிய பேச்சுதான். எப்படி எல்லா பொண்ணுகளும் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, இத வச்சு யாராவது ரெடி பண்ணலாம் என்று கேலியில் இறங்க இருவரும் ஆளுக்கு ஒரு புறம் அவன் முதுகில் ஒரு அடி வைத்தனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து அசோகை கிண்டல் செய்து கொண்டிருக்க திடீரென சுஜி, அக்கா இவரை பத்தி இன்ஸ்டண்டா ஒரு கவிதை சொல்லுங்களே என கேட்க, சற்று நேரம் கண்களை மூடி யோசித்த வர்த்தினி, ஒரு நாள் தங்களுக்குள் நகைச்சுவையாக நடந்த உரையாடலை வர்த்தினி நொடி பொழுதில் கவிதையாக மாற்றியதை அசோக் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். சுஜி கைதட்டி அவளை பாராட்டினாள். எப்படி அக்கா இவரை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஓ போடலாம் என அவள் கத்த எழுந்து நின்ற வர்த்தினி, சரி நேரமாச்சு நான் கிளம்புறேன், நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு காதலர்களுக்கு தனிமை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு தன் வீடு நோக்கி திரும்பினாள். ஆனால் அவள் பேருந்து நிறுத்தத்தை அடையும் முன்பே அவள் செல்போன் சினுங்க தொடங்கியது. அவள் வேலை பார்க்கும் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து செல்விதான் பேசினாள். ஹாய் வர்த்தினி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு என் ஏரியாவில் ஏதோ இன்சிடென்ட் நடந்ததா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கயல்வெளின்னு ஏதோ ஒரு பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டலில் 3வது பிளாக்ல அட்மிஷன் ஆகியிருக்காம். உங்கள் ஆஃபீஸ் பக்கம்தானே, அதனால நீங்கள் வரும்போது போய் அப்படியே என்ன ஏதுன்னு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட ஹிஸ்ட்ரி கேதர் பண்ணிட்டு அப்படியே டீன் பிரபாகர் கிட்டையும் பேசிட்டு வந்துடுங்க. உங்கள் ரிப்போர்ட் வந்த உடனே தான் எடிட்டர் நாளைக்கு பப்ளிஷிங் மேட்டர் ஃபைனல்ஸ்னு பண்ணுறதா சொல்லி இருக்கார். முடியும் தானே என்று கொஞ்சம் இரும்பிக் கொண்டே கேட்க சற்று நேரம் சிந்தித்த வர்த்தினி, ஓ பண்ற செல்வி, ஆனா என் பெயர் எதுலேயும் வர வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இனி இந்த ஒர்க் எல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க ப்ளீஸ் என்று அதோடு அந்த உரையாடலை முடித்துவிட்டு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். தான் தேடி போகும் விஷயம் இனி தன் வாழ்நாள் முழுக்க தன் துக்கம் பறிக்கப் போவதை உணராமல் வர்த்தினி அந்த சம்பவத்தை தேடி போய்க் கொண்டிருந்தாள். வர்த்தினி அரசு மருத்துவமனைக்குள் நுழையும் போதே காற்றில் கலந்திருந்த மருத்துவமனைக்கான நெடி அவளை மூச்சு திணற வைத்துக் கொண்டிருந்தது. தன் துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்டவள் 3ஆம் தளத்திற்கான வழியை கேட்டுக்கொண்டே முன்னேறினாள். அந்த வார்டின் வெளிப்புறமே கூட்டம் கூடியிருந்தது. அங்கே இருந்த மூதாட்டி ஒருவர், களி முத்து போச்சு, இவனுங்க இப்படியே அநியாயம் பண்ணிக்கிட்டே இருந்தா சீக்கிரம் இந்த உலகம் அழிஞ்சுதான் போயிரும் என்று சபித்து கொண்டே தன் வழியில் சென்று கொண்டிருந்தார். வர்த்தினிக்கு அவர் எதை பற்றி புலம்புகிறார் என்று புரியாவிட்டாலும் அவர் முகத்தில் இருந்த வருத்தத்தை கண்டு
ஏதோ பெருசா நடந்திருக்கும் போல என்று மனதிற்குள் ஊகித்தவள் அந்த தளத்தில் பணிபுரிந்து கொண்டு இருந்த செவிலியரிடம், எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நான் ப்ரெஸ்ல இருந்து வரேன். இங்க கயல்வெளின்னு ஒரு பொண்ணு அட்மின் ஆகியிருக்காளாமே. நாங்க டீன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணு கிட்ட இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இப்போ பேச முடியுமா என பணிவாக கேட்க, கையில் வைத்திருந்த தாளில் எதையோ குறித்து கொண்டு இருந்த அவர், காலையில இருந்து 6 பத்திரிக்கைக்காரங்க வந்துட்டீங்க. அந்த பொண்ணை இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுகிட்ட பேச முயற்சி பண்ணாதீங்க. மயக்கம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. அவங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க என முடித்தவர் உரையாடலை இவளிடம், அவனுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது என்று தன் வாய்க்குள் முணங்கிக் கொண்டே அருகில் இருந்த நோயாளியை கவனிக்க சென்று விட, வர்த்தினி அந்த செவிலியர் குறிப்பிட்ட படுக்கை அறை நோக்கி நடந்தாள். வர்த்தினி அந்த படுக்கையில் படுத்து கொண்டு இருந்த சிறிய உருவத்தை கண்டு திகைத்து தான் போனாள். அந்த இடத்தில் காற்றோட்டம் அதிகம் இல்லாததினால் அருகில் ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டு கையில் இருந்த பனையோலை விசிறியை கொண்டு விசிறி விட்டு கொண்டே தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தார். வர்த்தினியால் அது அந்த குழந்தையின் தாயாக இருக்கக்கூடும் என்று அனுமானிக்க முடிந்தது. அந்த குழந்தையின் வயிற்றில் பெரிதாக கட்டு போடப்பட்டு இருந்தது. கால்களிலும் மாவு கட்டை போல் பெரிதாக கட்டு போட்டு வைத்திருந்தனர். வர்த்தனிக்கு என்ன நிகழ்ந்திருக்க கூடும் என்று ஊகிக்க முடியவில்லை. இவள் அந்த பெண்ணை அழைக்கும் முன் அரை மயக்கத்தில் இருந்த அவள் சற்றே தூக்கம் கலைந்து, அம்மா அம்மா, எறும்பு கடிக்குதுமா என வீறிட்டு அலத்துவாங்க. தேம்பி கொண்டு இருந்த தாய் தடவி கொடுத்தவாறே, ஒன்னும் இல்லடா தங்கம், அம்மா இங்கதான் இருக்கேன், பெட்ல எறும்பெல்லாம் இல்லை. இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த வர்த்தினியின் கண்களில் அவள் அறியாமலேயே கண்ணீர் திரண்டு காட்சியை மறைக்க, அவள் அழுவதை உணர்ந்த செவிலியர், எத்தனையோ கேஸை பார்த்த எங்களாலேயே இந்த கேஸை பார்க்க முடியல. நீங்க நேரா போய் டீனை பார்த்துட்டு கிளம்புங்க மேடம், இல்லைன்னா உங்க மனசுதான் கஷ்டப்படும் சொல்லிவிட்டு அந்த செவிலியர் விலகி நடக்க, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே நின்றால் கூட தனக்கு மயக்கம் ஏற்படும் என்பதை உணர்ந்த வர்த்தினி கதறி அழ வேண்டும் என்ற உத்வேகத்தை அடக்கி கொண்டு விரைவாக மருத்துவமனை முதல்வரை சந்திக்க கிளம்பினாள். முறைப்படி அனுமதி பெற்று உள்ளே செல்ல, சுழல் நாற்காலியில் கம்பீரமாய் அமர்ந்திருந்த டீன் சோமநாதன் இவளை இருக்கையில் அமரும்படி செய்கை செய்துவிட்டு யாருடனோ தொலைபேசியில் உரையாடிவிட்டு இவள் புறம் திரும்பியவர் இவளின் கலங்கி சிவந்த இருந்த கண்களை கண்டு, அழுதியம்மா என்று வாஞ்சையுடன் கேட்டுவிட்டு, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கும் மனசு சரியில்லை. சில விஷயங்க நாம பேஸ் பண்ணாம இருக்கிறது நம்ம மனசுக்கு நல்லது. ஆனா நாம வேலை பார்க்குற இடம் அதுக்கு இடம் தரதில்லை. உங்க எடிட்டர் இளமாறன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் சொன்னதுனால தான் நான் உங்களை பர்சனலாக என் கேபினில் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏற்கனவே அழுத மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை எவ்வளோ தாங்குவீங்கன்னு தெரியல. நாளைக்கு காலையில் வேற யாரையாவது அனுப்பி வைக்கிறீங்களா என கேட்க, வர்த்தினி தயங்கி கொண்டே, இல்லை சார், நாளைக்கு காலையில் எடிஷனில் இந்த செய்தியை சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால நாம் இப்போவே பேசிடலாம் சார். தன்னிடம் ஒப்படைத்த பணியை சரிவர நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அவளுக்கு. வர்த்தினியின் குரலில் தயக்கம் இருந்தாலும் அதில் இருந்த உறுதியை உணர்ந்து கொண்ட சோமநாதன், அப்படின்னா சரிம்மா, நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா என வினவ, வர்த்தினி தன் கைப்பையில் இருந்த சிறிய ரெக்கார்டை உயிர்ப்பிக்க சோமநாதன் பேச தொடங்கினார். அந்த பொண்ணு பேர் கயல்விழி. வயசு இன்னும் மதியம் சுமார் 12 மணி. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்படின்னா அந்த பொண்ணை அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு உள்ளாக்கி இருக்கார். அவங்க இங்கே கொண்டு வரும்போதே பொண்ணுக்கு பாதி நினைவு தான் இருந்தது. நாங்கள் அவசரமாக அந்த பொண்ணுக்கு முதல் உதவி சிகிச்சை கொடுத்துட்டு பரிசோதனை செய்து பார்த்ததுல சில அவசர அறுவை சிகிச்சைகள் அந்த பொண்ணுக்கு தேவைப்பட்டதால் அந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டோம். இப்போ அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும்.
அவர் தன் கண் கண்ணாடியை கழட்டிக்கொண்டே போதும் என்பதாய் செய்கை செய்ய வர்த்தனி தன்னுடைய ரெக்கார்டை நிறுத்திவிட்டு கண்ணில் தோன்றிய ஒளியுடன், அப்போ அந்த பொண்ணு நார்மல் ஆயிடுமா சார் என்று ஆர்வத்துடன் கேட்க, சோமநாதன் உதட்டில் தோன்றிய கசந்த முறுவலுடன், சரியாகி இதையெல்லாம் பத்திரிகையில எழுத வேண்டாம். அதோட இனி அந்த பெண் எதிர்காலம், வாழ்க்கை, இதையெல்லாம் என்னால யோசிச்சே பார்க்க முடியல. அவன் எல்லாம் என் கையில கிடைச்சா அதற்கு மேல் அவர் தன் பற்களை கடித்து கொண்டு பாதி வார்த்தைகளை வாய்க்குள்ளேயே முணங்கி கொண்டு, சரி நீ கிளம்புமா என்று விடை கொடுக்க, வர்த்தினி கற்சிலையாய் எழுந்து வெளியே வந்தாள். எங்கே செல்ல வேண்டும் என்பது கூட புரியாமல் சற்று நேரம் திகைத்து நின்றவள் உடல் முழுதும் ஓடிய நடுக்கத்தை கால்கள் மாற்றி மாற்றி ஊன்றி சமாளித்தாள். அவள் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட போது அவளிடம் மருத்துவர் எப்பொழுதும் அன்றைக்கு போல் மூச்சு திணறல் ஏற்படுவது போல் தோன்றினாலும் உடனே கால்களை அசைத்தும் மனதை திசை திருப்பியும் மனதை மந்தமாக்கும் அந்த நிகழ்வில் இருந்து வெளிவரும்படி அவளுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார். வர்த்தினி விரைவாய் நடந்து ஆட்டோ நிறுத்தத்தை அடைந்தாள். அதற்குள் அவள் உடல் முழுவதும் வேர்த்து கொட்டிவிட்டது. வாந்தி வருவதைப் போல் வயிற்றை புரட்டி கொண்டு வர வர்த்தினி தன்னை சமாளித்து கொண்டு அமர்ந்தவள் ஓட்டுநரிடம் சிறப்பு வகுப்பு எடுக்கும் ஆட்டோவில் ஏறி இடத்தின் முகவரியை சொல்லிவிட்டு இருக்கையில் கண்மூடி சாய்ந்து கொண்டாள். அவள் சிறப்பு வகுப்பில் வந்து இறங்கிய போதே அவளின் ஓய்ந்த தோற்றம் நந்துவிற்கு கவலையை கொடுக்க, இவளை கண்டவுடன் வாயிலுக்கு விரைந்தவன், என்னாச்சு வர்த்தினி என கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே, நந்து ப்ளீஸ் ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பி வை என்று சொல்லிக்கொண்டே விரைந்து சென்று தங்கள் ஓய்வறையில் படுத்து கொண்டாள். நந்து ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு என்ன ஆகி இருக்கும் என்ற சிந்தனையில் செல்ல, அவன் எதிரே வந்த சந்தோஷ், டேய் அடுத்து நீ பாடம் எடுக்க வேண்டிய நேரம், இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்க, இல்ல சந்தோஷ், வர்த்தினி இப்பதான் வந்தா, முகமே சரியில்லை, என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அடைச்சுக்கிட்டா, அதான் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வந்த என்று சொல்ல, இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த அறையில் இருந்து வர்த்தினி உட்கரித்து கொண்டு வாந்தி எடுக்கும் சப்தம் இவர்களை அடைய, இருவரும் வேகமாய் அந்த அறையை அடைய வர்த்தினி அருகில் இருந்த வாஷ் பேஷனில் வாந்தி எடுத்து கொண்டு இருந்தாள். இருவரும் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்க, அவர்கள் புறம் திரும்பிய வர்த்தினி தன் கைப்பையில் இருந்த ஒரு ரெக்கார்டை எடுத்து சந்தோஷிடம் கொடுத்து அவள் வேலை பார்க்கும் பத்திரிகை அலுவலகத்தில் சேர்க்கும்படி கூறிவிட்டு அருகில் இருந்த மேசையில் தலை கவிழ்ந்து படுத்துக்கொள்ள, இருவரும் வேறு ஏதும் பேசாமல் வெளியே வந்தனர். அவர்களை எதிர்கொண்ட கார்த்திக், என்ன விஷயம் என்று கேட்க, இருவரும் வர்த்தினி வந்தது முதல் தற்சமயம் நடந்தது வரை கூற, சந்தோஷை பார்த்த கார்த்திக், சரி சரி சந்தோஷ், நீ முதல்ல போய் அந்த ரெக்கார்டரை கொடுத்துட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல காருண்யம் வந்துடுவாங்க, அவங்க வந்ததும் வர்த்தினி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லுவோம் என சொல்ல, இருவரும் அதுதான் உசிதம் என என்ன சந்தோஷ் ரெக்கார்டுடன் வெளியேற, நந்து வகுப்பு எடுக்க உள்ளே செல்ல, கார்த்திக் இப்போ எதை பார்த்து பயந்து தொலைச்சாலோ என்று மனதில் தோன்றிய எண்ணத்துடன் காருண்யா தீபன் வரவுக்காய் காத்திருக்க தொடங்கினான். வர்த்தினி இருந்த அறையில் இருந்து கொஞ்ச நேரத்திற்கு ஒரு முறை அவள் வாந்தி எடுக்கும் ஓசை வெளியே வரை கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. தீபனும் காருண்யாவும் வந்தவுடன் கார்த்திக் தீபனிடம் விஷயத்தை சொல்ல, தீபன் காருண்யாவிடம் விஷயத்தை சொல்லி வர்த்தினியிடம் என்ன நடந்தது என்று விசாரித்து வரும்படி சொல்லி அனுப்பி வைத்தான். உள்ளே நுழைந்த காருண்யா முதலில் கண்டது மயக்கத்தில் இருந்த வர்த்தினியை தான். அச்சோ வர்த்தினி, என்ன ஆச்சு, எழுந்திருங்க, தீப், கார்த்திக் அண்ணா என்று அவள் குரல் கொடுக்க மற்ற அனைவரும் அந்த அறைக்கு பிரவேசித்தனர். அருகில் இருந்த தண்ணீரை முகத்தில் தெளிக்க வர்த்தினியின் மயக்கம் சற்றே தெளிந்தது. அதற்குள் நந்து வெளியே ஓடிப்போய் குளுக்கோஸ் பாக்கெட் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து நீட்ட, காருண்ய நொடியில் அதை நீருடன் கலந்து வர்த்தினிக்கு கொடுக்க, அதை பருகிய வர்த்தினியிடம் சற்றே மீண்டது. ஆனாலும் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க,
இப்பொழுது எதையும் கேட்க வேண்டாம் என தீபன் காருண்யாவிற்கு சைகை காட்ட அதை புரிந்து கொண்ட காருண்யா சரி என்னும் விதமாய் தலையசைக்க சற்று நேரம் அங்கே அமைதி சூழ்ந்தது. அதற்குள் கார்த்திக் வகுப்பில் இருந்த மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு வத்தனிக்கு சற்றே உடம்பு சரியில்லை என்றும் உடனே கிளம்பி வரும்படி ஹரிக்கு அலைபேசியில் தெரிவிக்க அடுத்த 15வது நிமிடம் ஹரி பதட்டம் தாங்கிய முகத்துடன் அங்கே நின்றான். கார்த்திக் வெளியே வந்து அவனை வத்தனி இருந்த அறைக்குள் அழைத்துச் செல்ல அவளை நெருங்கிய ஹரி வரு என்னம்மா பண்ணுது என்று அன்பு தோய்ந்த குரலில் கேட்க அவ்வளவு நேரம் மேசையில் கவிழ்ந்து படுத்து கொண்டு இருந்தவள் விழுக்கென நிமிர்ந்து தேம்பிக் கொண்டே ஹரி வந்துட்டீங்களா ஹரி என அவன் மார்பில் முகம் புதைத்து மேலும் விம்பி அழ தொடங்கினாள். அவள் அழுகைக்கான காரணம் புரியாவிட்டாலும் சிறு குழந்தையை சமாதானப்படுத்துவதைப் போல் அவள் தலையை தடவிக்கொண்டே நான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. என்ன ஆச்சு வர்த்தினி, டாக்டர் கிட்ட போலாமா என கேட்டுக்கொண்டே அவள் முதுகை நீவி கொடுக்க கார்த்திக் கண் அசைவில் அனைவரையும் வெளியே வரும்படி செய்கை செய்துவிட்டு அவனும் வெளியேறினான். அப்பொழுதுதான் அவனுக்கு அது தோன்றியது. ஹரியிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வர்த்தினி சந்தித்து விட்டு வந்து இருக்கிறாள் என்று. வகுப்பு நடக்கும் அறையில் அமர்ந்தவன் தீபனை நோக்கி என்ன நடந்து இருக்கும்னு யூகிக்க முடியுதா தீப் என கேட்க அவன் இல்லை என்னும் விதமாய் தோலை குலுக்க நந்து வரும்போதே ரொம்ப சேடா இருந்தா கார்த்திக். நான் பேசிக்கிட்டே இருக்க அவ பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல வாமிட்டு வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதாவது மெடிசன் வாங்கி கொடுக்கலாம்னா இந்த சந்தோஷ் டாக்டர் கிட்ட காட்டாம எதுவும் வாங்க வேண்டான்னு என்ன தடுத்துட்டான் என்று முடிக்க சந்தோஷ் நாத வேற பிசினஸ் விஷயமா வெளியே போனவன் இன்னும் வரல. இப்போ என்ன பண்ணலாம் கார்த்திக் என அவனிடம் ஹரி வெளியே வர வரை வெயிட் பண்ண வேண்டியதுதான் என கார்த்திக் சொல்ல அனைவரும் வெளியே ஹரியின் வருகைக்காய் காத்திருக்க தொடங்கினர். ஹரி ரௌத்ரம் தாங்கிய முகத்துடன் வெளிப்பட்டான். என்ன நடந்தது என கார்த்திக் தன் கேள்வியை தொடங்கும் முன்பே கார்த்திக் நீங்க தீபன் நான் 3 பேரும் உடனே இப்போ மருத்துவமனைக்கு கிளம்பி ஆகணும். வர்த்தினியை பார்க்க ஒரு டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவார். சந்தோஷ் நீங்களும் நந்துவும் வர்த்தினிய கொஞ்சம் பார்த்துக்கங்க என மடமடவென வார்த்தைகளை உச்சரித்து விட்டு தன் காரை நோக்கி நடக்க மற்ற யாருக்கும் சிந்திக்க அவகாசம் கூட இல்லை. அவன் காரை உயிர்ப்பிக்கும் பொழுது கார்த்திக்கும் தீபனும் பின் இருக்கையில் இருந்தனர். காரை மின்னல் வேகத்தில் செலுத்தியவன் வர்த்தினி ஹரியிடம் திக்கி திணறி ஒப்பிவித்த தகவல்களை ஹரி இவரிடம் பகிர்ந்து கொள்ள இருவர் முகமும் கோபத்தில் செவந்து விட்டது. இப்ப நாம எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் என்ற தீபனின் கேள்விக்கு ஹரி அவங்க அட்ரஸ் தேவைப்படுது என மொட்டையாக முடிக்க கார்த்திக்கிற்கு புரிந்துவிட்டது எதற்காய் அந்த முகவரி தேவைப்படுகிறது என்று. கார்த்திக்கினுள் ஒரு குரல் இந்த மாதிரி ஒருத்தனை எல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை, அவனை என் கையால தான் என மனதிற்குள் வெறியை தேக்கியபடியே பயணித்து கொண்டிருக்க மருத்துவமனை வளாகம் வரை மூவரும் இறங்கி மருத்துவமனை நோக்கி செல்ல அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் வெள்ளை உடை அணிந்த யாரோ ஒரு மருத்துவமனை ஊழியர் ஹரியை கண்டதும் முன் வந்து சிறிய தாளை கையில் திணித்து தம்பி நீங்க கேட்ட அட்ரஸ் என சொல்லிவிட்டு தலையை சொரிய ஹரி தன் பாக்கெட்டினுள் கைவிட்டு ஒரு 1000 ரூபாய் தாளை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு அந்த உள்நோயாளிகள் படுக்கை பிரிவிற்கு நுழைய அவனை தொடர்ந்து மற்ற இருவரும் உள்ளே நுழைந்தனர். வேறு யாரையோ தேடுபவனை போல் ஹரி வர்த்தினி குறிப்பிட்ட அந்த பெண்ணை பார்த்தான். உறங்கிக் கொண்டிருந்த அந்த பார்த்ததும் ஹரியின் மனதில் பாரம் ஏறிக்கொண்டது. தீபனும் கார்த்திக்கும் அவனை போலவே பார்த்தாலும் இருவராலும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருவர் கண்களிலும் நீர் கோர்த்து கொள்ள ஹரி வேகமாய் இருவரையும் இழுத்து கொண்டு வெளியே வந்தான். தீபன் எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் அதுவரை அவன் பிரகோயித்து அறியாத கெட்ட வார்த்தைகளில் எல்லாம் அந்த சம்பவத்திற்கு காரணமானவனை திட்டினான். கார்த்திக் அதற்கும் ஒருபடி மேல் போய் ஹரி இன்னைக்கு நான் தான் அவனை எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கேஸ் ஆனாலும் பரவாயில்ல,
சொல்லிவிட்டு கார்த்திக் தன் பற்களை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்த அடுத்து அவர்கள் இறங்கிய இடம் பாண்டி அண்ணன் வீடு. இவர்கள் உள்ளே நுழையும் போதே அவனை பார்த்து வரவேற்பாய் புன்னகை சிந்திய பாண்டி அண்ணன், நானே உனக்கு சொல்லி விடணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. அப்புறம் அண்ணி உன்னை ஆளையே காணோம்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அவர் மேலும் ஏதோ பேசும் முன்பு அவரை இடைமறித்தவன், அண்ணா உங்களால ஒரு காரியம் ஆகணும், கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா என அருகில் இருந்த அறைக்கு சென்று நடந்தவைகளை அவன் பகிர்ந்து கொண்டு அவரிடம் அந்த முகவரி தாளை நீட்ட அதை வாங்கியவர், கவலைப்படாத தம்பி, முடிச்சிடுவோம். இவன் பார்த்து தப்பு செய்ய இனி 4 பேர் தயங்கணும். இவனுங்கள வாய்க்குள் எதையும் முணுமுணுத்தவர், ஏ முரளி என யாரையும் அழைத்து அந்த விலாசத்துக்கு எதிர் வீட்டு ஆள், இன்னும் சிக்கலையா, எங்க போய் இருக்கலாம், என்ன ஏதுன்னு சீக்கிரம் விசாரி சொல்லிவிட்டு அவர் அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மற்ற மூவரையும் சற்று நேரம் காத்திருக்கும்படி பணிந்துவிட்டு தன் அலைபேசி மூலம் இன்னும் சிலரை அழைத்து பேசத் தொடங்கினார். கிட்டத்தட்ட அனைவரும் 2 மணி நேரம் காத்து இருந்தனர். பாண்டி அண்ணனின் செல்போன் ஒலிக்க அதை எடுத்து காதிற்கு கொடுத்தவர், அப்படியா என்ற ஒற்றை சொல்லை உதித்துவிட்டு அவர் புறம் திரும்பி செல்போன் குரல் தனக்கு தந்த தகவலை சொல்ல மூவர் முகத்திலும் ஆச்சரியம் தோன்றியது. அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசாமல் இதற்கு மேல் இதில் தாங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்பினர். இளம் சூரிய ஒளி வர்த்தினியின் முகத்தில் நீரை விழ வர்த்தினி தூக்கம் கலைந்து மெதுவாய் விழித்து எழுந்தாள். தன் கண்களை தோய்த்து கொண்டே சுற்றிலும் பார்க்க அது ஹரியின் அறை என்பது அவள் புத்திக்கு உரைத்தது.